அவர்கள் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்றால் இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கிற சூழலிலே அஹ், அவர்கள் அவர்கள் ஒரு இந்த தீவு பற்றி அவர்களிடம் சில நிலைப்பாடுகள் இருக்கலாம். ம், அதில் எங்களுக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்திருக்கிற அவர்கள் ஆக குறைந்தது இன்னும் சில டேர்முகள், இன்னும் சில தவணைகள் அதிகாரத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் சில சில தந்திரோபாயங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் செய்துதான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய முடியும். ம், ஆகவே அவர்கள் அதுக்கு பெரிய அளவில் அதில் அதில் சிக்கல்களை ஏற்படுத்தாத வகையில் தான் இதுவரை நீங்கள் பார்த்தலாம் கடந்த அவருடைய ஒரு வருட கால ஆட்சி என்பது உண்மையில் அவர்கள் இந்த அரசியல் யாப்பு பற்றி பேசுகிறார்கள். ம், அது அப்படி ஒரு அரசியல் யாப்பு வரும் என்று நான் நம்பவில்லை. முதலும் ரணில் மைத்திரி காலத்திலும் என்னை நாங்கள் இந்த கருத்தை சொன்னாங்கள், அரசியல் யாப்பு வரப்போவதில்லை என்று. இல்லை, வரும் என்று சிலர் சொன்னார்கள். காலம் வீணானதுதான் மிச்சம். இப்பொழுதும் ஒரு அரசியல் யாப்பு பற்றி பேசப்படுகிறது. நிச்சயமாக அது வரப்போவதில்லை. வந்தால் இருக்கின்ற 13 இருக்கின்ற அதிகாரங்களை விட குறைந்த நிலையில் தான் அது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் யாப்பாக இருக்க முடியும். அதை விட கூடுதலான அதிகாரங்களுடைய அரசியல் யாப்பு இலங்கை தீவில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஒரு அரசியல் மாற்றம் இந்த நாட்டில் வரவில்லை. அப்படி ஒரு இப்ப அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த புத்தர் சிலை விஷயம். ம், அந்த அந்த மாற்றம் இலங்கை தீவிலே வரவில்லை என்பதற்கு இந்த புத்தர் சிலை வந்து ஒரு சிறந்த உதாரணம். ம், அகற்றின சிலையை அடுத்த நாளே வைக்க வேண்டியிருக்கிறது. ம், அப்போ பிறகு எப்படி 13 இருக்கிற அதிகாரத்தை விட கூடுதலாக உள்ளடக்கி ஒரு அரசியல் யாப்பு சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு ஒரு 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 அந்த ரிஃபரண்டத்தில் எப்படி வெல்ல முடியும்? ம், ம், இந்த பிக்குகள் முழு பேருமே ரோட்டில் இறங்குவார்கள். தங்களுக்கு தாங்களே ஊத்தி கொண்டு கொளுத்தினாலும் கொளுத்துவோம். ம், ம், அதையும் செய்யக்கூடியவர்கள். ம், ம், ஆகவே அது அது நடக்க போகிற விடயம் இல்லை. அதனால தான் நாங்கள் பொதுவாக நானெல்லாம் சொல்லி வர்றது இந்த யாப்பு கதையை விட்டுட்டு இருக்கிறதை பற்றி பேசுங்களோட்டு சொல்றேன். ஆனால் யாரும் அதை கேட்பார்கள் இல்லை. இப்பொழுதும் திரும்ப திரும்ப எங்களவர்களும் அரசியல் யாப்பை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வரத்தான் போகிறது என்றால் உண்மையில் இந்த இப்ப இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற அரிய வாய்ப்பு என்றால் அவர்களுக்கு ஒரு அரிய நாடாளுமன்ற பெரும்பான்மை இருக்கு. ஆமா. 3 பேரும். ம், இப்ப முன்னைய ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் பல சிக்கல்கள் இருந்தது. இவர்களுக்கு அது இல்லை. எதிர்க்கட்சிகள் மிக பலவீனமாயிருக்கு. அதை அதை இவர்கள் கொண்டு வருகின்ற எந்த திட்டத்தையும் அவர்களால் நிறைவேற்ற முடியும். அவர்களுக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை. ம், எதிரணிகள் அதை குழப்பியும் பிரயோசனம் ம், அவர்கள் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த முதலாவது அவர்கள் உண்மையிலேயே சில மாற்றங்களை செய்ய விரும்பியிருந்தால் அதை இந்த இந்த முதலாவது வருஷத்துக்குள்ளேயே செய்திருக்க வேண்டும். ஏன்னா இலங்கை தீவை பொறுத்தவரையில் நீங்கள் இப்பொழுது இந்த நுகைகுட பேரணி மாதிரி நீ பேரணிகள் ஒரு பேரணியில் ஆட்களை கொண்டு வந்து அவர்கள் உற்சாகம் அடைந்து விட்டார்கள் என்றால் இன்னும் பேரணிகளை செய்வதற்கு அவர்களால் ஆட்களை திரட்டக்கூடிய பலத்தை பெற்றுவிடும். ம், ம். அப்ப இனி வர வர நிலைமைகள் அப்படி மாற்ற தொடங்கும். அப்ப இனி ஒன்றுமே செய்ய முடியும்.